நமது நாட்டை ஆட்சி செய்யும் சுந்தர சோழர் எப்படி அரசரானார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கண்ட ஆதித்யர் அகால மரணம் அடைந்ததால் அவருடைய தம்பி மகன் சுந்தர சோழருக்கு அரசர் பட்டம் அளிக்கப்பட்டது. கண்டாதித்தரின் மகன் மதுராந்தகன் அப்பொழுது சிறு பிள்ளையாக இருந்ததால் தான் நாம் இதற்கு அனுமதித்தோம். சுந்தர சோழருக்கு கடனாக கொடுக்கப்பட்டது சோழ நாட்டின் மணிமுடி. மதுராந்தகன் வளர்ந்த பின்பு அவர் அதை திருப்பி கொடுத்திருக்க வேண்டும். இளவரசர் பட்டத்தை கூட ஆதித்ய கரிகாலனுக்கு வழங்கிட்டார்களே. இதை பற்றி சிற்றரசராக நம்மிடம் கேட்கவில்லை, மதுராந்தகரிடம் கேட்கவில்லை. ஆனால் செம்பிமாதேவியிடமும் குந்தவையிடமும் கேட்டுதானே பட்டம் கட்டினார்கள். அதற்காக குந்தவையிடமா போய் கேட்பது? ஆனால் நீங்கள் கூட ஒரு சிறு பெண்ணை இந்த வயதில் திருமணம் செய்ததாக. எல்லோரும் நிறுத்துங்கள். பெரிய பழுவேட்டரையரே, என்னதான் சொல்ல வரீர்? இளவரசே, வெளியே வாருங்கள். உங்களுக்கு முடிசூட காத்திருக்கும் சிற்றரசரை சந்தியுங்கள். மதுராந்தக சக்கரவர்த்தியா? மதுராந்தக சக்கரவர்த்தியா? மதுராந்தக சக்கரவர்த்தி, இந்த சிறியவனின் அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்களா? கண்டாதித்த சோழரின் மகன், சோழமணி முடியின் உரிமையாளர். உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறேன். நீங்கள் அனைவரும் தான் எனக்கு துணை.